ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருவன் இருந்தான். அவனிடம் ஒரு மெலிந்த கழுதை இருந்தது. ஏழையாக இருந்த அவன் கழுதைக்கு போதுமான உணவு அளிக்க முடியவில்லை. ஆனால் கழுதையின் வேலையோ அதிகமாகிக் கொண்டே போனது. ஒரு நாள் கழுதை தாங்க முடியாமல் எஜமானிடம் முறையிட்டது. ஐயா, நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். உணவும் போதவில்லை. என் துன்பம் தீர ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அதற்கு சலவை தொழிலாளி கடுமையாக பதிலளித்தான். நீ என் அடிமை, நான் உன் எஜமான். உனக்கு நீதியை கேட்க உரிமை இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை செய் என்றான். ஆனால் அவனுக்குள் ஒரு கருணை பிறந்தது. கழுதையின் துயரம் அவன் கண்முன்னே தெரிந்தது. அதனால் ஒரு யோசனை உண்டாயிற்று. ஒரு நாள் வரும் வழியில் ஒரு இறந்த புலியின் தோலை பார்த்தான். உடனே அவன் கழுதையிடம் சொன்னான். நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு ஆசை நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. இந்த தோலை அணிந்து கொண்டு அருகில் இருக்கும் கோதுமை வயலுக்கு சென்று வேண்டிய அளவு உண்ணலாம் என்றான். ஆனால் கழுதை, ஐயனே, ஏதாவது அபாயம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்றது. வாழ்வில் எங்கு சென்றாலும் அபாயம் இருக்கும். அதை நினைத்து பயந்தால் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்றான். இதனால் கழுதை சமாதானம் அடைந்தது. புலியின் தோலை அணிந்து கொண்டு கோதுமை வயலுக்கு சென்று கோதுமை வயலை காலி செய்தது. பல நாட்கள் இப்படியே நடந்தது. வயலின் உரிமையாளர்கள் புலியை துரத்த முயன்றாலும் அதன் அருகில் செல்ல தயங்கினர். ஒரு நாள் கழுதை வழக்கம்போல் வயலுக்கு சென்றது. ஆனால் எதிர்பாராத விதமாக எங்கேயோ ஒரு இடத்தில் கழுதை கத்தும் சத்தம் கேட்டுவிட்டது. உடனே இது தன்னை மறந்து இயல்பாக கத்தியது. வயல்வாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இது புலி இல்லை, கழுதைதான் என்று அனைவரும் சேர்ந்து குச்சியால் கழுதையை அடித்து கொன்றனர். அது வீடு திரும்பாததால் சலவை தொழிலாளி அதனை தேடிச் சென்றான். வயலோரத்தில் அதன் சடலம் கிடப்பதை பார்த்து மிகவும் வேதனை அடைந்தான். அது நம்முடைய கழுதை என்று சொன்னால் நமக்கும் இதுதான் பரிசு என்று எண்ணியவன் வந்த வழியே திரும்பிச் சென்றான். நாம் என்னதான் பிறரை ஏமாற்ற நினைத்தாலும் நமது பிறவி குணம் நம்மை காட்டிக் கொடுத்துவிடும் என்பதை நாம் எப்போதும் மனதில் பதிய வைக்க வேண்டும். இதுபோல் சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.